வணக்கம். நான் தான் உங்க ராம் பிரதீப் பேசுறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் சோழ மன்னன் குலோத்துங்கனை பார்த்து கோபமாக பாடிய ஒரு பாடலை தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சிடறேன். கல்வியின் பெரியன் கம்பன் என்று அனைவருமே கவி சக்கரவர்த்தி கம்பரை அழைப்பாங்க. இவர் தமிழ்நாட்டில் உள்ள திருவழுந்தூர் எனும் ஊரில் பிறந்தவர். தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய இதிகாசமாக இவர் எழுதிய கம்ப ராமாயணமே அழைக்கப்படுகிறது. நம்ம இன்னைக்கு அவர் சோழ மன்னனை பார்த்து கோபமாக பாடிய ஒரு பாடலை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். புலவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனானாலும் வசைப்பாட தொடங்கி விடுவார்கள். அதையே வாட்புகள் வள்ளுவரும் வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்று எச்சரிக்கிறார். சோழ மன்னனுக்கும் கம்பருக்கும் மன வேறுபாடு இருந்திருக்கு. ஒரு நாள் அவையில் சோழ மன்னன் கம்பரை அவமானப்படுத்தி விடுகிறான். கம்பர் கோபத்தோடு வெளியேறும் போது அவரிடமிருந்து வெடித்த பாடல் தான் இது. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த பாடல என்னன்னு பாப்போமா? மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்தும் உண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கிளை. இப்போ இன்னொரு டைம் இந்த பாடல பாப்போமா? மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்தும் உண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கிளை. இப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பாப்போமா? சோழ மன்னன் கம்பரை அவமானப்படுத்தியவுடன் கம்பர் கோபத்தோடு மன்னனை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் தான் இந்த உலகில் மன்னனா? உன் நாட்டை விட வளமான நாடு எங்குமே கிடையாதா? நீ என்னை ஆதரித்து வாழ்வழிப்பாய் என்றால் நான் தமிழை படித்தேன். நான் எங்கு சென்றாலும் அந்நாட்டு மன்னன் என்னை அன்போடு வரவேற்பான். கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நீ அறிய மாட்டாயா? நான் எங்கு சென்றாலும் எனக்கு மரியாதையே கிட்டும் என்று கூறிவிட்டு அரண்மனையை விட்டு சென்றாராம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிள்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.